ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழில் வந்து டேர்ம் 3 ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சும்மா பராபர கண்ணிலாம் உங்களுக்கு நடத்திட்டாங்களான்னு சொல்லுங்கள். பசி பனி போக்கிய பாவை. திருக்குறள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன லெசன் நடத்த போகிறேன்னா, முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்ற இந்த லெசன் தான் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு முடிவில் ஒரு தொடக்கத்துக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நுழையும் முன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். அடுத்து மற்றது போகலாம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. ஒரு பொருளையோ ஒரு அன்பையோ மட்டும் தூக்கி மற்றவங்களுக்கு தருவது அது வந்து வள்ளல் தன்மை அது மட்டும் கிடையாது. நம்ம இறந்ததுக்கப்புறம் இறப்பிற்கு பின் மண்ணுக்கு அந்த போகும் நம்ம உடல் உறுப்புகளை பிறருக்கு மற்றவங்க வாடுறதுக்கு நம்ம உடல் உறுப்புகள் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உடல் உறுப்புகளை மற்றவங்க வாழத்துக்கு கொடுக்கறதும் ஒரு வள்ளல் தன்மை தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் என்று அதாவது மண்ணில் வந்து ஒருவராக வாழ வைப்போம். இவங்க இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களும் நம்ம வந்து இழக்க வேண்டாம், இவங்க உறுப்புகளை கொடுத்து நம்ம வாழ வைப்போம். இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு உண்மையான கதையை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கதை உள்ள ஃபஸ்ட்டு போவோம். பெங்களூரில் வந்து மாலை நேரமாக, அதாவது பெங்களூரில் ஈவினிங். அம்மா, என் தோழிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடன் விளையாட வரமாட்டியா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் போய் விளையாடட்டுமா? ஒரு சின்ன பொண்ணு, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நான் போய் விளையாட்டா, அவங்க வந்து நீ என் கூட விளையாட வரமாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு கேட்குது. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிட்டாங்க. அவங்க உடல் நல்லா சரியாகட்டும், அப்புறம் நீ சீக்கிரம் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா. சரியா கண்ணு சொல்கிறாங்க. அவங்க சரிம்மா, எனக்கும் நாமளாம் விளையாடுற மாதிரி விளையாட முடியல, ஓடி ஆடி விளையாட முடியல, மூச்சு விடுறதுக்கும் கஷ்டமாக ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ நான் விளையாட போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் விளையாட வரலடி போடியே சொல்லிட்டு வந்துட்டான். அடுத்து இது வந்து திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஊரில் ஈவினிங் இது நடக்கிற இடத்துல தான் இது ரெண்டும், அதாவது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது நடக்குதுல்ல, இந்த ரெண்டு இடமும் இந்த ரெண்டு இதுவும் எப்படி மேட்ச் ஆகுது, ரெண்டும் எப்படி வந்து இதுவாகும் தான் கதை. திருக்கழுக்குன்றத்தில் மாலை நேரம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமா என்றான். இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ்டு பாய் வந்து சொல்கிறான். அப்போ வந்து அந்த மிடில் ஏஜ்டு பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் விளையாட போட்டாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அம்மாவும் சரிப்பா நீ போயிட்டு சீக்கிரமாக வா, இப்போ போய் விளையாட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவனும் வந்து சைக்கிளோ வண்டியோ, இருசக்கர வாகனம் மட்டும்னால சைக்கிள் வண்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அவன் போகிறான். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடினப்ப டைம் போனதே அவனுக்கு வந்து தெரியல. அப்போ வந்து ஐயோ நம்ம விளையாட்டுமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடினதை நினச்சிக்கிட்டே போகிறான். அப்புறம் வந்து நேரம் ஆயிடுச்சே, நம்ம வந்து பெற்றோர் வந்து, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம எங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம். அடுத்து பெங்களூரில் நடக்கிற இந்த சம்பவம். இப்போ உங்களின் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழித்து கொண்டே வருகிறது. அதாவது அந்த சின்ன பொண்ணு சொன்னோம்ல, அந்த சின்ன பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக, அந்த பொண்ணு வந்து ஹார்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், இன்னும் அது பாதிக்கப்பட்டுகிட்டே வருதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ இதயமாற்று அறுவை சிகிச்சை ஒன்று தான் கடைசி நம்பிக்கை. உங்களுக்கு வந்து ஹார்ட் மாற்றுறது தான் ஒரு கடைசி நம்பிக்கை, அது மட்டும்தான் உங்களால் பண்ணால் உங்கள் பொண்ணு பழைப்பான்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்போ அதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஞாபகம் வருது. இப்போ எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகிவிடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கல் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். அப்போ அந்த பொண்ணு வந்து எப்படியாவது மறுபடி நார்மலாக வரமாட்டாளா, அவள் ஹார்ட் சரியாவாதா சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட அவள் படுத்திருக்க அந்த பெட்டுக்கிட்ட அவங்க போய்
ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும்ல, அதை மாதிரி உட்காந்துருக்காங்க. உடனே கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அவங்க அம்மா அப்பா வந்து அங்கே படுத்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்கள அறியாமல் அவங்களே தூங்கிட்டாங்க. திடீர்னு எழுந்து பார்த்தா அவங்க பொண்ணு வந்து ஒரு அசைவே இல்லாமல் இறந்து போன மாதிரி அசைவே இல்லாமல் இருக்கா. இவங்க வந்து உடனே வந்து அதை பார்த்து அதிர்ந்து, அதாவது அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்களாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி. இன்னொன்று என்னென்னா, திருக்கழுக்குன்றம் அந்த ஊர் இருக்குல்ல, அந்த பையன் ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்டணும், அது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா, முன்னால் ஒரு சரக்குந்துனா இப்போ வந்து சரக்குந்து அப்படின்னா என்ன சொல்கிறேன் பாருங்க. இதோ இருக்குது பார்த்தீங்களா, சரக்குந்துனா ட்ரக்கு, அதாவது முன்னாடி ஒரு வேன் ட்ரக் என்ன வேணால் சொல்லலாம், அது மாதிரி ஒன்று போதான். ஸோ அதில் வந்து கம்பிலாம் வெளியே நீட்டிருந்துச்சான். அதை தடுத்து அவன் விழுந்து அவன் மூளை வந்து செயலிழக்கப்பட்டது. அதாவது அவன் மூளை வேலை செய்யாமல் போயிடுச்சான். அவன் ஹார்ட்டு மட்டும் தான் இவன் வரமாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு துடிச்சிட்ருக்கான் அவன் ஹார்ட்டு மட்டும். அப்போ வந்து அவங்க இதை வந்து அவன் என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டானா. உடனே அவன் பக்கத்தில் இருந்தவங்களாம் அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்களாம். அடுத்து இப்போ பெங்களூரில் இப்போ அவங்க அந்த சிறுமி அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே சொல்ல முடியாமல் வாயடைச்சி போன மாதிரி இருக்காங்க. அப்போ ஏதாவது சொல்லுங்கள் டாக்டரு, நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு பிழைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் உடனே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் துடிக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து நிலமை புரியாமல் பேசிகிட்ருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு உங்கள் தலையில் வந்து உங்கள் மக்களுக்கு உடனடி இதயமாற்று செய்ய வேண்டும். அதாவது உங்கள் பொண்ணுக்கு வந்து உடனே ஹார்ட் வந்து மாற்றணும், இல்லைனா உங்கள் பொண்ணை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ திருக்கழுக்குன்றமில் பார்க்குறாங்க, இவன் இதயம் மட்டும் துடித்துருக்கு, வேறு எந்த அசைவுமே இல்லை, வந்துட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்த இந்த மகன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து கதறாங்க, துடிக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன செய்யணும்னு தெரில. அப்புறம் வந்து 2 பேரும் அந்த அந்த பையன் இருக்காங்க, அவனோட அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ் தான். அவங்க 2 பேருமே அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ் தான். இவன் வந்து மேலே வந்து அதாவது இவனுக்கு வந்து உடனடி ஏதாவது செய்யணும், இவன் வந்து மூளை வேலை செய்யலை, ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு மூளை வேலை செய்யுமானும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இவன் ஹார்ட்டு மட்டும்தான் இப்போதைக்கு துடிச்சிட்ருக்குன்னு சொல்லும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நாங்கள் வந்து அவங்க முடிவு வந்துட்டாங்கன்ட்டாங்க. அடுத்து பெங்களூரில் இப்போ டாக்டர் எங்கள் மகளை வந்து அவளுடைய நிலைமையை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் வந்து எங்கள் இதை தரோம், நீங்கள் அவளுக்கு அதை பொறுத்துடுங்க, இன்னமும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே திருக்கழுக்குன்றத்தை என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பையனுடைய இதயத்தை எடுத்து யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, இவனுக்கு தான் அதை உதவி செய்யலை, இங்கே வாழாமல் அவன் எங்கேயாவது வாழறான், ஏதோ ஒன்று என் மகன் வாழறான்ல, அது போதும், இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக எடுத்து யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு வைங்க, எங்கள் மகனை வந்து யார் மாதிரியாவது வாழ வைங்க, எங்கள் மகனுக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் அப்படியே அங்கே வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. டாக்டர்ஸ்னால் அந்த பேரண்ட் டாக்டர்ஸ் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து உடனே அந்த மருத்துவ குழுவினர் உடனே அவன் ஹார்ட்டை வெளியில் எடுத்து அதை பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணுக்கு எப்படியோ பொருத்திடுறாங்க. அந்த பொண்ணு எழுந்துடுது. இதுதான் கதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இந்த கதையில் வந்து அந்த பையன் அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, உடல் உறுப்பையே கொடையாக தந்த அந்த அம்மா அப்பா பேர் அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படின்றவங்க தான். அந்த இளைஞன் அந்த பையன் அந்த ஹார்ட் கொடுத்தான்ல, அந்த பையன் பேர் ஹிதேந்திரன். அப்போ வந்து அதான்
இந்த ஹிதேந்திரன் வந்து இவன் உடல் உறுப்பையே ஒரு கொடையாக கொடுத்துருக்கான் அப்படின்றதுனால இந்த உலகமே அவனை வந்து நினைவில் வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இந்த கதை. ஓகேவா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு நடத்துகிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய மினிட்ஸ் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்கவும் மாட்றீங்க. ஒரு லைக் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வந்து 1K லைக்லாம் வரணும்னு ஆசையே கிடையாது. 100 லைக் போடுங்க, அதுவே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ 100 லைக் வந்துருச்சா அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.